மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பயிற்சி நடக்கக்கூடிய 3 விதமான பயிற்சிகள் என்ன பலன்கள் வாழ்க்கை எப்பயுமே மாற போகிறதில்ல. ராசியில் குரு எங்களுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை, அப்புறம் எப்படி சார் இப்போ மட்டும் நல்லது நடக்கும் நாங்கள் நம்புறது. 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கிரனோட. ஊருக்கெல்லாம் சுக்கிரன் யாருங்கிறது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் நான் ஐவிஎஃப் தான் சார் பண்ணணும், ஐவிஎஃப் பண்ணணும், ஐயூஐ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கும் ஒரு குழந்தை பிறக்குமாங்கிறது ஒரு பெரிய இமாச்சல டவுட்டாக இருந்தது. ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனுமாக ராசியில் இருக்காங்க. இந்த சூரியன் யாரு? 3 கூடியவர். புதன் யாரு? 1 ராசியாதிபதி. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பயிற்சி நடக்கக்கூடிய 3 விதமான பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது. ஜூன் மாதம் 3 பயிற்சிகள் நடந்தால் என்ன சார், 30 பயிற்சி நடந்தால் என்ன சார்? மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்பயுமே மாற போகிறதில்ல. ராசியில் குரு எங்களுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை, அப்புறம் எப்படி சார் இப்போ மட்டும் நல்லது நடக்கும் நாங்கள் நம்புறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் டமாக்கா ஆஃபர். அது என்ன டமாக்கா? டபுள் டமாக்கா. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கிரனோட. ஊருக்கெல்லாம் சுக்கிரன் யாருங்கிறது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 5 கூடியவர். 5 கூடியவர்னா யார்? யோகாதிபதி. யோகாதிபதி சுக்கிரனோடு குரு பகவானும் சேர்ந்து 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவானுங்க சும்மா கிடையாது. இவங்க 2 பேருமா இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்பொழுது பண வரவு அதிகமாகிறது. பணம் நிறைய வந்துட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. பணம் சம்பாதிக்கிறதுன்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு அப்படியே வானத்தை பிரிச்சுட்டு அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டும். நண்பர்களை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிறது சித்தாந்தமே என்னென்னா, அதிக உழைப்பு குறைந்த உழைப்பு தான். நிறைய வாய்ப்பு கிடைக்கிறவங்க நிறைய வேலை செய்கிறாங்க, குறைந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க குறைவாக வேலை செய்கிறாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. கடவுள் சில பேர் ரொம்ப பிஸியாக வச்சிருக்காரு, சில பேர் பிஸியாகவே வச்சிருக்க மாட்டேங்கிறார். அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் சிகை அலங்காரம் மாதிரியான, முக அலங்காரம் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி லக்ஸுரி கார்ஸ் வச்சு ட்ராவல்ஸ் மாதிரி பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். 5 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவானோடு சேரும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது டைம். அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா 5-12 கூடியவனாக இருக்கிறார். 5 கூடியவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோடு சேரும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். ஏன்னா புத்திரகாரகன் ஆச்சு குரு. குரு தான் புத்திரகாரகன். புத்திரகாரகனோடு சுக்கிரன் சேரும் பொழுது குழந்தை பிராப்தியை கொடுக்குறாரு. நிறைய நாள் நான் ஐவிஎஃப் தான் சார் பண்ணணும், ஐவிஎஃப் பண்ணணும், ஐயூஐ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கும் ஒரு குழந்தை பிறக்குமாங்கிறது ஒரு பெரிய இமாச்சல டவுட்டாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியாயிட்டே வருது போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் தேவையில்லை, உங்களுக்கு நேச்சுரலாகவே ஓகே ஆகிறதுக்கான வழிகள் உண்டு. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, 6 கூடைய செவ்வாய் பகவான். இங்கேதான் ஒரு ட்விஸ்ட்டு. 6 கூடைய செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வருகிறார். அது இந்த மந்த் எண்டில் வருவார், அதை கூட விடுங்க. 6 கூடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்பொழுது 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. சத்துரு சம்ஹாரத்துக்குலாம் நல்ல பீரியடு. உங்களோட போட்டியாளர்களை காம்படேட்டர்ஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பீரியடு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது. ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனுமாக ராசியில் இருக்காங்க. இந்த சூரியன் யார்? 3 கூடியவர். புதன் யார்? 1 ராசியாதிபதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுத்து ஆட்சி பெற்ற புதன் வேற. நிறைய பேர் லிரிசிஸ்டாக இருக்கிறவங்க, வசனகர்த்தா எழுதுகிறவங்க, ஒரு ஸ்வீட் கடையே ஸ்வீட் சாப்பிடுக்கிறதே ஆச்சரியக்குறி, அது மாதிரி சில பேர்லாம் இவங்கெல்லாம் டைலாக் எழுத சொன்னாலும் சொன்னாங்க, முரட்டு டைலாக் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் நேரம்தான். இந்த கோபி சுதாகர் அவர்களை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஒரு மனிதன் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவருடைய ஒரு வார்த்தை ரீல்ஸில் ஒரு வார்த்தை ஜெயிச்சிருச்சு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். அதை எவ்வளோ ஹிட் ஆகிடுச்சு அந்த வார்த்தை. அந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் புதன் ஆட்சி பெறும்போது, சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது விளையாட்டாக ஏதாவது சொல்கிறது, அது பெரிய அளவில் ஹிட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் புதன் ஆட்சிங்கும் போது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில். சார் நான் டாக்டர், அக்கு ப்ரெஷர் டாக்டர் சார், நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன், அக்கு பஞ்சர் டாக்டர் நான். அந்த மாதிரியான கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர் போன்றவர்கள்லாம் மக்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல பீரியட். சில பேர் ஜோதிட கிளாஸு, இப்போல்லாம் பார்த்தா எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்கிட்ட கூட கேட்டாங்க, ராம்ஜி சார் உங்களுக்கு ஜோதிட கிளாஸ்லாம் நீங்கள் எடுக்கலையா? நானே ஒன்றும் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் எங்கே போய் எடுக்கிறது? காரணம் என்னன்னா,
வாழ்க்கை என்பதே இப்போ லேர்னிங் தான். நம்மளே மாஸ்டர்னு நினச்சிக்கிறோம், அதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ ராசியில் என்ன ஆகுது, குரு பகவான் புதன் ஆட்சி பெறும் பொழுது நிறைய வித்யை படிப்பு அப்படிங்கிறது அதான் முக்கியம். சில பேர் டீச்சர்ஸாக இருப்பீங்க, சில பேர் டாக்டருங்களுக்கெல்லாம் சொல்லித்தர டாக்டராக இருப்பீங்க. சக்கலக்கல்லா டாக்டர் அவங்க தான் சகலகலா டாக்டர். அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம், ட்ரைனிங் பீரியடு, அந்த ட்ரைனிங்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது போன்ற விஷயங்கள். நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரைனி நர்ஸெல்லாம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ட்ரைனி நர்ஸு அது என்னமோ தெரில, என் ராசி என்னமோ தெரில. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் யாராவது ஒரு ட்ரைனி நர்ஸிட்டு ஊசியை போட விட்டு இந்த நீடில் குத்தி பழகிறது, ஊசி போட்டு பழகிறது, எனக்குன்னே கரெக்டாக மாட்டுவாங்க அவங்க. அப்போ நான் நினைப்பேன், ப்ளீஸ்ரா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா, என்னை வச்சு ட்ரைனிங் எடுக்காதரா சார். இப்படிலாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா அவங்க எப்போ தான் சார் கற்றுக்குவாங்க? ஏப்பா கற்றுக்கிறதுக்கு நானாக கிடச்சேன், இந்த சேவிங் பண்ணி பழகிற மாதிரி உங்கள் மூஞ்சி தான் கிடச்சது. அந்த மாதிரி எதுக்கு சொல்லனா, இந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட துறைகளில் இந்த புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது மருத்துவத்தில் நிறைய ட்ரைனிங் எடுக்கிறவங்களாம் நல்லா பண்ணுவீங்க. அடுத்ததாக 12ஆம் இடமாக 11ல் செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு போன்ற விஷயங்கள், லேண்டு, பெரிய பெரிய லேண்டு வாங்கிறது, லே அவுட் போட்டு விற்கிறது, சென்னைக்கு மிக அருகிலே. இப்போலாம் அந்த ஆடு கம்மியாயிருச்சு பார்க்குறேன். ஒருவேளை நான் டிவி பார்க்குறது கம்மியாயிருச்சான்னு தெரில. அந்த ஆடு சென்னையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவிலே, சென்னைக்கு மிக அருகிலே, அந்த மாதிரியான விஷயங்களை நாம் விளையாட்டுக்கு சொல்லச்சு. மிதுன ராசிக்காரர்கள் யாராவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிரும். இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய பக்கத்துலேயே வச்சுருப்பீங்க, சிட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க, உங்களால் விற்க முடியாது. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டு போவான். எங்கே எது பிஸ்னஸ் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்சிட்டே இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், ராசியில் சூரியன் இருக்காரு, டென்ஷனாக சுற்றுவீங்க. டென்ஷன் மட்டும் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.